அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ பார்த்தீங்களா? அப்பப்பப்பப்பா முடியலைங்க. பயங்கரமாக கோவப்படுறாரு. அதிரடியாக கதைக்களங்கள் மாற்றம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் இப்போ எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மாதிரி சீனெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ எதிர்பார்க்கல. பயங்கரமாக ஃபயராக போயிட்டுருக்கு. உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாரு நம்மளோட விஜய். பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது அவருக்கு. ப்ரெஸ்ஸு மீட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ராகினி என்ன சொல்கிறாங்க, போயிட்டு அப்பா காவேரி விஜய் ஒன்று சேர்ந்துருவாங்க போல், வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமாவை மீட் பண்ணி உங்களுக்கு அவங்க கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேரில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் மீட் நடத்துங்க அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு. உடனே வெண்ணிலாவோட மாமா ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. ப்ரெஸ் மீட் நடத்தும் போது ப்ரெஸ்ஸிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு. பயங்கர கோபத்தில் இருக்காருங்க விஜய். எல்லாம் நிறுத்துங்க, நான் எனக்கு யாரையும் ஏமாற்றலை, எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு ஒரே ஒரு தடவை தான் என் பொட்டாட்டி இருக்கா, அது அவள் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயங்கர ஃபயராக விஜய் கோவப்படுறாரு. இந்த மாதிரி கோபத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைமு விஜய் ஓப்பனிங்கில் காட்டாங்களே மகாநதி, அது மாதிரி தான் இப்போ வரப்போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக தான் இருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த வெண்ணிலா மேட்ரு முடிகிறது வர சாஃப்டாக இருந்தால் செட் ஆகாதே. சாஃப்டாக இருந்தால் எல்லாருமே இவரை இது பண்ணிடுவாங்களே. அதனால் விஜய் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன முடிவு அப்படின்னா, நம்ம களத்தில் இறங்கணும், இல்லைனா கஷ்டம், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாரு போல். கண்டிப்பாக காவேரி மிஸ் பண்ணிடுவார். இவர் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார்னா, அதனால தான் ஃபயராக இறங்குறாரு. ப்ரெஸ்ஸு பூரா ஆஃப் பண்ணுங்க, எதுக்கு வந்தீங்க ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பயங்கர உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காருங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு.